ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கேமரா அப்கிரேட். நான் கேமரா வந்துட்டு அப்கிரேட் பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ புதுசாக ஒரு கேமரா ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேமரா தான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு அந்த வீடியோ, அந்த கேமராவோட அன்பாக்சிங் தான் நீங்கள் இந்த இதில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் என்ன கேமரா பண்ண போகிறேன் என்னங்கிறது பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், நான் சொன்ன மாதிரியே புது கேமரா எடுத்துட்டேன். நீ பார்க்க போகிற வீடியோலாம் 4Kல அந்த ஃப்ரேம்ஸ் பர் ரேட் நல்லா கிளாஸாக இருக்கும். செமையாக இருக்குது வீடியோ. அதான் பார்க்க போகிறீங்க. என்ன கேமரானா பாருங்கள், இதுதான் அந்த கேமரா, ஆக்ஷன் கேமரா. எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். எல்லா மோஸ்ட் ஆஃப் த வீடியோ ப்ளாக் பண்ணுறவங்களும் தெரியுது என்னென்னு. இது கோப்ரோவோட 7 Black. இதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நல்ல கேமரா வாங்கிட்டேன். இதோட வீடியோவை பார்ப்போம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் அப்படின்ட்டு. காய்ஸ், இங்கே கீழே இந்த பாட்டம் இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சீலை நான் கேமரா வெளியே எடுக்கிறேன். பாருங்கள், இதுதான் கேமரா. தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேமரா இங்கே பார்க்க போகிற வீடியோ எல்லாம் இதில் தான் இருக்கும். இதுக்குள்ளே என்ன அடாப்டர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. வழக்கமோட பாக்ஸ் இல்லைன்னா கோப்ரோ ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணுறது கேசிங்கோடது. இதுதான் கேமரா. நான் அன்மவுண்ட் பண்ணிட்டேன். இந்த மவுண்டிலிருந்து அன்மவுண்ட் பண்ணிட்டேன். இதுதான் உங்களுக்கு. இது கூட ஒரு கேசிங் ஒன்று வருது. பார்த்திங்கன்னா இது வந்து கோப்ரோவோட ஸ்டிக்கரு. அப்புறம் யூசர் கைட், எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு கைட்ஸ் பார்ப்போம் எப்படின்ட்டு. அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, இது கூட சார்ஜிங் கேபிள் ஒன்று. அப்புறம் வழக்கம் போல் ஒரு பேட்ரி. அப்புறம் இந்த மவுண்ட்டு, உங்களுக்கு தெரியும் இந்த மவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா மவுண்ட் 2 மவுண்ட்டு எப்படி யூஸ் பண்ணோம்னா, இந்த பாருங்க மவுண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்படி தான். இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைக்கிளில் ட்ரைவ் பண்ணுறீங்க, சைக்கிளில் இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காரில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செல்ஃபி ஸ்டிக்கில் எந்த வேணால் இந்த மவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் அந்த அடிஷ்னல் மவுண்ட். இந்த மவுண்ட் வந்து இது பண்ணிவிட்டு இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஸ்லைடின் பண்ணுறோம். ஜஸ்ட் ஸ்லைடின் பார்த்திங்கன்னா, இந்த மவுண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இந்த மவுண்ட்டில் இந்த ஸ்லைடின் பண்ணுறோம். இந்த பர்பஸுக்கு இந்த மவுண்டோட ஸ்லைடின். கைஸ், இதுதான் ஆக்சுவல் கேமரா. இந்த கேமராவோட இப்போ நான் சொன்ன அந்த மவுண்ட்டு கேசிங், கோப்ரோ கூட வர்ற கேசிங் இந்த கேசிங் தான். இந்த கேசிங் கீழே தான் ஸ்க்ரூ பண்ணி இந்த மவுண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு உண்டான ஐட்டம் தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ பண்ணுற அந்த ஐட்டம். இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம கோப்ரோட பேட்ரி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கேமராக்கு இதை கீழே வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பேட்ரி போடுற ஸ்பாட்டு. இங்கே இருக்கிறது வந்து மெமரி ஸ்பாட், பேட்ரி மெமரி. ஓகே, உங்களுக்கு ஜஸ்ட் புஷ் பண்ணி இந்த கேப் பண்ணுறது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகுது. இது வந்து USB HDMI கேபிள் ரெண்டுமே போடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது, நல்லா பேக்காக. பார்த்தீங்கன்னா பாருங்கள், சின்ன இதில் ஒரு கேமரா. ஓகே காய்ஸ், இதுதான் கோப்ரோவோடது. எல்லா செட்டிங் அப்டேட்லாம் முடிஞ்சு ஒரு மணி நேரமாச்சு. அப்டேட் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வாய்ஸ் கமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே வச்சு ஆன் பண்ணலாம். கோப்ரோ 10 ஆன். என்னன்னு தெரில, என் வாய்ஸு
ஆக்ஷன் ஆக மாட்டேதான் என்னென்னு தெரில. இப்போ ஆன் ஆச்சு, இப்போ ஆன் ஆக மாட்டேது. சரி, நான் பட்டன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் டிஸ்பிளே இதுதான் உங்களுக்கு மெமரியில் எவ்வளோ என்னென்னு வரும், எல்லாமே வந்துடும். ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேயில் வந்துடும், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஆகுது. சாரி, ஓகே. என்ன ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும் எல்லாமே. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஃபைன் கைஸ். ஓகே, இப்போது 2-3 ரிவ்யூ பண்ணேன். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு. இது வந்து ரெக்கார்டிங்க்கு மட்டும்தாங்க. மேலே இருக்க டாப் பட்டன், ஆஃப் அண்ட் ஆன் பட்டன் வந்து உங்களுக்கு இந்த சைடில் இருக்குது. சைடில் இருக்கிற பட்டன் தான் ஆன் ஆஃப். நான் தெரியாமல் இந்த பட்டனே அமுத்தினேன். என்னடா வீடியோவே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி நமக்கு இங்கே ஒரு லைட் தெரியும், என்னோடய இந்த ஃபிங்கர் பாயிண்டில். ஒன்று Black7 வந்து இது டிஸ்பிளே வந்துடும், ஸ்க்ரீன் வந்துடும், எல்லாமே இங்கே வந்துடும். இதோட மாடல் என்னென்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாகவும் எடுத்துக்கலாம். இப்படி இந்த பொசிஷனில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெர்டிக்கலாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு GoProவோடது. இப்போ இதோட தான் இதோட ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வைட் ஆங்கிள். கேமரா கொஞ்சம் ஜூம் ஆக மாட்டேது. இதோ சின்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சும்மா ரேண்டமாக நான் டக்குன்னு பண்ணுறேன். ஓகே, இதுதான் இனிமேல் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட வீடியோ. ஹாய் நண்பர்களே, கேட்குதா? கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். நியூ கேமராவில் எப்படி வியூ இருக்குன்னு தெரில, செக் பண்ணால் தெரியும். ஓகே, டெஸ்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோ 7 பற்றி பார்த்துருப்பீங்க, Black7. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் கேப்சர் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே.